இஎஸ்பி எம்ஆர்கே அஸ்ட்ரோ தமிழ் ஜோதிட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு. நாம் குரு பயிற்சி பலன்களில் கடைசியாக சொல்லவிருப்பது மீனராசி. மீனராசியின் குரு பயிற்சி பலன்கள் 2024-25க்கு ஓராண்டிற்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் துல்லியமாக இங்கு கூறவிருக்கிறோம். மீனராசிக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடத்தின் பலன்களை சொல்வதற்கு முன்பு கடந்த ஆண்டு எப்படி இருந்தது என்பதை நாம் இங்கு கூறியாக வேண்டும். மீனராசிக்கு கடந்த ஆண்டு, அதாவது மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறது. இப்பொழுது வரைக்கும் அவர் 2ஆம் இடத்திலே மீனராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரித்து வந்தார். அப்பொழுது அவருக்கு சஞ்சரித்த பலன்கள் என்ன கொடுத்தார் என்று நாம் பார்த்தோமானால், மிகவும் நன்மையான பலன்களை 90% வாரி வழங்கினார். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், வீடு வாகன யோகம், வீடு கட்டுதல், மனை வாங்குதல், பதவி உயர்வு, சேமிப்பு உயர்வு, சொந்த பந்தங்கள் கூடி மகிழ்தல், விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளுதல், சுப நிகழ்ச்சிகள், சொத்து சேர்க்கை, மாலை மரியாதை, பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கப்பெற்றிருக்கும். இந்த 2ஆம் இடத்தில் இருந்தபோது குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்கியிருப்பார். பெரிய பெயர், புகழ், செல்வாக்கு, வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்கும். இப்பொழுது 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். 2ஆம் இடத்தில் இருந்த சேமிப்புகளை நீங்கள் சிக்கனமாக வைத்துக்கொள்வது நல்லது. ஏனெனில் 2ஆம் இடத்தில் கொடுத்த தொகை போல 3ஆம் இடத்திற்கு தரமாட்டார். 3ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் சற்று சிரமங்களையும் சறுக்கல்களையும் தடைகளையும் தருவார். நாம் இங்கு சொல்லப்படுவதெல்லாம் உண்மையை பற்றியே மட்டுமே. 2ஆம் இடத்தில் இருந்தபொழுது எப்படி தந்தாரோ அதேபோல் 3ஆம் இடத்தில் தருவார் என்று எதிர்பார்க்க இயலாது. குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வரும்பொழுது சில தடங்கல்கள் ஏற்படும். எப்படி தடங்கல்கள் ஏற்படும் என்றால், ஏற்கனவே நீங்கள் கொடுத்து வைத்திருந்த பண வரவு செலவுகள் வருவதிலே தடங்கல்கள் ஏற்படலாம். பதவி உயர்வு இதுவரை கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது முயற்சி பண்ணால் தடைகள் ஏற்படலாம். புதிய தொழில்கள் முயற்சி செய்பவர்களுக்கு தடுமாற்றங்களும் தடைகளும் ஏற்படலாம். படிப்பில் முயற்சி செய்து அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சில தடைகளும் சோர்வும் ஏற்படலாம். ஆகவே மிகவும் கவனம் தேவை. மேலும் சகோதரி வழிகளிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் சற்று பிணக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டாளிகளுடன் சற்று கவனமுடன் செயலாற்றுவது நல்லது. இல்லையெனில் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும். உறவினர்கள் மத்தியில் சொத்து தகராறுகள் அல்லது உறவினர்கள் மத்தியில் பற்று பாசத்தில் பிரிவுகள் ஏற்படக்கூடும். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் படித்து கொண்டிருக்கின்ற ஆண் பெண் இருபாலரும் மேல் படிப்புக்கு கவனம் செலுத்தி கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டியதிருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். மேலும் வெளிநாட்டுக்கு வேலைக்கோ படிப்புக்கோ செல்பவர்கள் முழுமையான கவனத்தை 100% செலுத்தினால்தான் உங்கள் இலக்கினை பெறுவதற்கு வாய்ப்புகளும் வசதிகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். மேலும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 7.5 சனியாக இன்னும் தொடர்வதனால் சற்று அவ்வப்பொழுது தடங்களும் மன நிம்மதியற்ற வகையிலும் இருக்கும். மன அழுத்தமும் தூக்கமின்மையும் சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்படும். மேலும் ராகு பகவான் உங்களுக்கு ஜென்மத்திலும் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதினால் குடும்பத்தில் அவ்வப்பொழுது அமைதியற்ற சூழ்நிலைகள் உலாவி வரும். ஆகையினால் பேச்சில் நிதானத்தையும் விட்டு கொடுத்து போவதிலும் நல்லது. மேலும் அடுத்தவர்களிடம் கோபமாக பேசாமலும் அமைதியாக பேசுவது மிகவும் சிறப்பு. எதிராளியை நீங்கள் எதிரியாக ஆக்காமல் நண்பனாக ஆக்குவதற்கு முழு முயற்சிகளை மேற்கொள்வது இந்த நேரத்தில் உகந்தது. மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் குரு பகவான் கடந்த ஆண்டு 90% பலன்களை தந்தார். ஆனால் இந்த ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு 50 முதல் 60% மதிப்பெண்கள் கொண்ட பலன்களையே தருவார். பெரும்பாலும் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்பட்டாலும் அவ்வப்பொழுது தடைகளுடன் கூடிய முன்னேற்றம் இருக்கும். சகோதரர்கள் வழியில் சண்டை சித்தரவுகள் மனஸ்தாபங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வது மிகவும் சிறப்பு. இந்த மீனராசிக்காரர்கள் நேர்மையாகவும் மிகவும் நாணயமாகவும் நடந்து கொள்வது நல்லது. பிறர் பொருளை அபகரிக்காமல் இருப்பது சனீஸ்வர பகவானுக்கு செய்யும் சிறப்பு.
ஆகவே மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு ஆண்டு குரு பயிற்சி காலத்தில் மிகவும் கவனத்துடனும் பொறுமையுடனும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் குரு பகவான் பெரும்பாலும் கெடுதல்களை செய்ய மாட்டார். இருப்பினும் நற்பலன்கள் குறையும் என்பதுதான் இங்கு சொல்லப்படுகிறது தவிர தீய பலன்கள் ஏதும் நடப்பதற்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆகவே நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நன்மையே செய்வார். அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசிக்காரன் 3இல் வருவது மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் இல்லை, நன்மைகள் மட்டும் சற்று தடைகளுடன் கூடிய நன்மைகள் நடக்கும். ஆகவே மிகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் குறிப்பறிந்து சொல்ல வேண்டுமென்றால் மீனராசிக்காரர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதும் ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வதும் அவ்வப்பொழுது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வணங்கி வருவதும் மிகவும் சிறப்பு. மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் அரசு ஊழியர்களாக இருந்தால் இந்த நேரத்தில் கையூட்டு பெற்று மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிகவும் கவனம். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு யோகமான காலகட்டம் என்று கூறுவதை விட இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனத்துடன் இருப்பது நல்லது. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நெருக்கடியை தந்தாலும் நிம்மதியை தருவார் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ராகு பகவானும் கேது பகவானும் யோகமற்ற நிலையில் இருப்பதனால் இந்த ஓராண்டிற்கு சில சிரமங்களையும் சிக்கல்களையும் தாண்டி முழுமை பெற்றுவிட்டால் இனி வரும் காலங்களில் மீனராசிக்காரர்கள் பெருத்தளவில் யோகத்தினை பெறுவார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். மேலும் மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் என்று நாம் பார்த்தோமானால் சண்டை சச்சரவுகள், வீண் வம்பு வாதங்கள், வழக்குகள், விரயங்கள் இதை தவிர்ப்பதற்கு நீங்கள் வியாழந்தோறும் குரு பகவானை வணங்கி வருவதும் சிறப்பு. மீனராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். வயதானவர்கள் நோய் நொடிகளை புதிய மருத்துவ முறையில் தீர்த்து கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மருத்துவ செலவினை தவிர்ப்பதற்கு உடல் ஆரோக்கியத்தை பேணி காப்பது அவசியம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மீனராசிக்காரர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.